இது பண்ணுங்க. ஏன்னா நவீன் தான் நிறைய பேர்கிட்ட டச்ல இருந்தாப்புல. ஸோ அண்ட் நவீனை வந்து எல்லாரும் வந்து என்னோட பிஆர் நினைச்சிட்டாங்க. அது ஆக்சுவலி நவீன் வந்து கார்த்திக் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிஞ்சு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாப்புல. ஸோ தேங்க்யூ நவீன், ரொம்ப நன்றி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணது. ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு பண்ணது. ஆக்சுவலி இப்படி ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதான் நிறைய பேர் பிஆர்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் பிக் பாஸ்னாலே கண்டஸ்டன்ஸ் யார் வந்தாலுமே பிஆர்னு சொல்லதான் போறாங்கண்ணா. அது நவீன் வந்து எனக்கு இப்பதான் போன வாரம் வந்து மீட் பண்ணி இதை பேசும்போது என்ன சிரிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நவீனை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி நவீன் கிட்ட பேசுங்க, உங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நவீன் கிட்ட நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நவீன் கிட்ட பேசுங்க அமிச்சாங்க எனக்கு. பார்த்த உடனே யாரா நவீன் அதான் கேட்டுட்டு இருந்தேன். கார்த்திக் கிட்ட யாரா நவீன் காட்டுக்கடா, யாரா எனக்கு அந்த பேஜை காட்டுங்கடா அப்படின்னு காட்டின உடனே நீ எல்லாருக்குமே போட்டிருக்க, எல்லாரும் பத்தியுமே போட்டிருக்க, எல்லாருக்குமே இது பண்ணிருக்க. ஸோ அதுலயே பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் பிஆர் வச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கிட்ட. ஸோ யா சரி, ஓகே. நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்கற கொஸ்டின்ஸ் தான். ப்ரோ இத மணி ப்ரோட கேளுங்க அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கேட்கவா? கேளு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, சினிமால வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சினிமால வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாஸ்டர் கார்டு, அது என்னோட ஆசை. மாஸ்டர் கார்டு எடுத்துடணுன்றது நான் சொல்லிட்டே இருக்கேன். அது என்னன்னு தெரியல, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன். அதை தாண்டி ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்டட் தான். கமல் சார் சொன்ன மாதிரி ஒரே இதுலயே இருக்காதீங்க, எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்டைலா இருங்க அப்படின்ற மாதிரி தான். நேத்து கலாட்டா இதுல மீட்ல கூட ஷக்கீலா மேமும் அதான் சொன்னாங்க. நான் சொன்னேன் மேம் எனக்கு ஆக்டிங் அப்புறம் பாத்துக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இவங்க உன்னை ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஹாப்பியா, அது ஆவரனோ இல்லையோ செகண்டரி, பட் அது கேட்கும் போது செம்ம ஹாப்பியா இருந்தது. ஓகே ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஹலோ சொல்லுப்பா சொல்லு, கேக்குதாண்ணா? நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த மவீனா அப்டேட் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு புல் ஸ்டாப் வைங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பல கன்ஃபியூஷன், நிறைய பேர் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பட் அதுக்கு நீங்க ஒரு புல் ஸ்டாப் மாதிரி ஏதாச்சும் இதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க உங்க இதை பாருங்க, அந்த மாதிரி உங்க என்ன நினைக்கணும் அதை சொல்லுங்க. ஏன் நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க என்னவா இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவங்கவுங்க நிறைய பேர் ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க. இங்க எதையுமே நம்பாதீங்க யாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே நம்பி எதையுமே இது பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. என்ன வச்சு அவங்கள வச்சு என்னையும் அது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஒரு இன்னும் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, இதுல ரொம்ப தலையை போட்டு கெடுத்துக்க வேணாம். லைக் ஜாலியா அதை விட்டுருங்க. அதுவாவே நடக்கிறது நடக்கும். ரொம்ப ஹர்ட் பண்ண வேணாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணாம், அதெல்லாம் வேணாம். அது ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. கொஞ்சம் சில்லா இருங்க. எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். ஸோ எதுவா இருந்தாலுமே டைம் எடுக்கும். யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க, வேணாம். அது மட்டும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரா இருந்தாலுமே சரி, என்னை வச்சு அவங்களையோ இல்லை அவங்கள வச்சு என்னையோ தயவு செஞ்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் அதை போடாதீங்க. ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். அதை மட்டும் நான் இப்போதைக்கு நான் தெளிவா சொல்றேன், அதை மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். மற்றபடி எல்லாமே ஹாப்பி தான். மற்றபடி நீங்க போடுற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளவுதான். நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பாய்ஸ் கேங்க பத்தி சொல்லுங்க. விஷ்ணு, தினேஷ் அவங்கள பத்தி சொல்லுங்க. விஷ்ணு, தினேஷ்னா இவங்களை பத்தி சொன்னா ஜாலி தான், செம்ம ஜாலி தான். எங்களுக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருக்கு, நம்ம ஏன் இதை நம்ம ஸ்டார்டிங்லயே இந்த டீம் ஏன் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ கூட நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். ஐயோ நம்ம ஸ்டார்டிங்லயே இதை ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டே இருக்கு. நம்ம கிட்ட என்னன்னு தெரியல, தப்புனா தப்பு ஓப்பனா சண்டை போட்டுப்போம், கலாச்சிப்போம். ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, போடா அவ்வளவுதான் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோம், ஒரு ஜோனுக்கு வந்துட்டோம். அண்ட் லாஸ்டா அந்த ஒரு 4 வீக்ஸ் நினைக்கிறேன், 3-4 வீக்ஸ் வந்து மறக்க முடியாத எனக்கு வீக்ஸ். அதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது பயங்கரமான ஒரு 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 மெமரிஸ் தந்தது. ஃபுல் ஜாலி தான், ஃபன்னு தான். நிறைய விஷயம் இப்ப நம்ம பார்த்து வெளியே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். எதை பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், தேவையில்லாததெல்லாம் பார்க்கல. எது பார்த்து ரசிக்கணுமோ அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
நான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு இது எனக்கு கேம் சேஞ்ச் ஆச்சு, இத்தனை நாள் இப்படி இருந்தேன், பட் இந்த ஒரு சின்ன மொமெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு கேம் மிஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு ஆச்சு இல்ல இருக்கானா? எனக்கு ஒரே ஃப்ளோல போன மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த இடம் தான் சேஞ்ச் ஆச்சு, அந்த இடம் தான் சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வெளியே வந்துதான் எனக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்விஸ்ட், இந்த இடத்துல தான் மாறிச்சு, இதுதான் அப்படின்றாங்க. பட் நான் ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்கு எனக்கு. வெளியில வந்த பிறகுதான் தெரியுது, ஓ இங்கிருந்து தான் என்னோட பேட்டர்ன், ஐ மீன் பேட்டர்ன் இல்ல, இங்கிருந்து தான் எனக்கு நிறைய சப்போர்ட் வந்திருக்கு, இங்கிருந்து இப்படி இருக்குன்னு. ஆனா நானா தான் இருந்திருக்கேன். எனக்கு அது உள்ள இருக்கும்போது பெருசா எனக்கு அது ஃபீல் ஆகல. கேப்டன் ஆகணும்ன்றது கொஞ்சம் டைம் எடுத்துட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து எனக்கு தினேஷ் நான் கேப்டன்சி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ அவரு அந்த 2 வாட்டி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம விட்டனா வேலைக்கு ஆகுது, நம்ம இறங்கி அடிக்கணும்னு சொல்லி அதை ஆனேன். ஆனா டைம் எடுத்துட்டு தான் இறங்கினேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் தேவை கேப்டன் ஆகிறதுக்கு, நான் பொறுமையா பண்ணிக்கிறேன், எடுத்த உடனே நம்ம தாம் தும் குதிக்க கூடாது, பொறுமையா போய் டீல் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த டீம், ஸோ இதான் இந்த டீம். பிளஸ் எனக்கு ஒரு பிரேக் அப்படின்றதெல்லாம் எனக்கு எங்கேயுமே கிடையாது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. நான் போயிட்டு இருந்தேன், நான் நானா இருந்தேன், அவ்வளவுதான். எங்கேயுமே எனக்கு இங்க தான் டர்ன் ஆச்சு, அங்க தான் டர்ன் ஆச்சுலாம் ஃபீல் ஆகல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், ஏன் மணினா சண்டையே போடல, ஏன் கோவமே படல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிறைய பேர் இங்க பிக் பாஸ் இருக்க பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாதான் இங்க இருக்க முடியும், கோவப்பட்டாதான் இங்க இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்னாலே மேக்ஸிமம் சண்டை தானே, மேக்ஸிமம் 99% சண்டையா தான் இருக்கும். பட் நீங்க உங்க சண்டையை நாங்க பெருசாவே பார்க்கல. அதாவது பாத்தீங்கன்னா மாயா கிட்ட பூர்ணிமா கிட்ட சின்ன சின்ன சண்டைகள் போட்டீங்க, சைலண்டா அப்படியே மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க. பட் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க, பயங்கரமா கத்தி அப்படியே அடிக்கிற அளவுக்கு சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. சண்டை ஏன் போடல, ஏன்? நமக்கு என்ன வருமோ அதான் பண்ணோம். அதை தாண்டி சண்டை ரீசனபிளா இருக்கணும். நம்ம எதுக்கு சண்டை போடுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நான் வந்தேன்னா, ஐ மீன் என்னோட growth எப்படின்னா, ஐ மீன் பர்சனல் லைஃப்ல சொல்றேன், ப்ரொஃபஷனல் கிடையாது. எனக்கு சண்டை பிடிக்கவே பிடிக்காது. நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன், நான் சண்டை போடுற பர்சனே கிடையாது. சவுண்ட் ஜோரா ரேஸ் பண்ணி பேசுற ஆளுமே நான் கிடையாது. ரொம்ப ஜாலியா இருப்போம், டான்ஸ் ஜாலி இப்படிதான் போயிட்டு இருப்போம். தெரியல, எனக்கு அது இயல்பாவே வராது, சண்டை வராது. ஒரு கான்ஃபிளிக்ட் நம்மள யாராச்சும் கொஸ்டின் பண்றாங்க, நம்ம கிட்ட டைரக்டா ஏதாச்சும் பண்றாங்க, நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நான் அவங்களை கேட்பேன், கண்டிப்பா கேட்டுருவேன், கேட்கிற விதத்துல கேட்டுருவேன். பட் தேவையில்லாம இன்னொருத்தவங்களோட கான்ஃபிளிக்ட்ல போய் சண்டை போட்டுதான் ஜெயிக்கணும்ன்றலாம் எனக்கு கிடையாது. அப்படி என்ன ஒரு 4வது வாரமோ இல்ல 5வது வாரமே அனுப்பியிருந்தா கூட நான் வெளியே வந்திருப்பேன். ஐம் நாட் ஃபிட் ஃபார் தி ஷோன்னு வந்துடும். சண்டை போட்டுதான் நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னா அதுக்கான ஆள் நான் கிடையாது. சோ இதுதான், நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன், அதுதான் மேட்டர். சண்டை போடணும்னா எங்க போடணுமோ அங்க மட்டும் தான் போடுவோம். ஓகேண்ணா, நீங்க இந்த பிக் பாஸ்ல யார் டைட்டில் வின்னர் ஆகும்னு நினைச்சீங்க? தினேஷ்னால தான் ஆவார் நினைச்சேன். நான் உள்ள கூட நிறைய இந்த மார்னிங் டாஸ்க்ல எல்லாம், இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயுமே நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அவருலதான் எனக்கு பர்சனலாவும் பிடிக்கும், கேமாவும் பார்க்கும் போதும் உள்ள ஒரு ஆள் பயங்கரமா ஒரு கேம் சேஞ்சரா இருந்தாரு. சோ அதனால அவரு ஆயிருந்தா அவருதான் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. எப்ப டான்ஸ் ஸ்டுடியோ ஓபன் பண்ண போறீங்க? ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாரும், நானும் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன். சீக்கிரமா ஓபன் பண்ணி வேற லெவல் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு பிளான் வச்சிருக்கேன், எல்லாரையுமே இன்வைட் பண்ணுன்ற ஒரு ஐடியால தான் இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஒர்க்ஸ். ஐ மீன் தேடிட்டு இருக்கோம், இன்னமும் ப்ராப்பரா தேடிட்டு இருக்கோம். ப்ராப்பரான ஒரு லொகேஷன் ஃபிக்ஸ் ஆன உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஒர்க்லாம் சீக்கிரமா நடந்துரும், அதெல்லாம் டக் டக்குன்னு பண்ணிடலாம். பட் ப்ராப்பரா எங்க வைக்கணும் என்ன இதுன்றது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் வைக்கணும். ஸோ அதனால அது போயிட்டு இருக்கு. ஓகே ஓகேண்ணா. மூவில ஹீரோவா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பண்ணுவீங்களா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஒரு போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கரெக்டான ஒரு மேட்டர் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டா பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா விமல் ப்ரோ கார்த்தி ப்ரோ பத்தி சொல்லுங்க அப்படின்னு. கார்த்தி ஜஸ்ட் இப்பதான் ஒரு 5:40க்கு என்னமோ கிளம்புனா, இங்கதான் இருந்தான் அவன். இப்பதான் கோயம்புத்தூருக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனா, நான் அவனை வெயிட் பண்ண சொன்னேன், ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிரு அப்படின்னு சொன்னேன். அவன் ஜஸ்ட் இப்பதான் போனான். கார்த்தி பத்தி சொல்லணும்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததுதான் அவன் தான். கார்த்தி நவீனை எங்க மீட் பண்ணானா, எங்க மீட் பண்ண இதுல இல்ல, உன்னை எங்கேயும் மீட் பண்ணன்னு சொன்னானே, பிக் பாஸ் லான்ச்லயா?
யார் ப்ரோ ஆமா என்னையவா? கேக்குதா? ஹலோ. கேக்குதா நவீன்? கேக்குது கேக்குது. கார்த்தி வந்து நவீனை வந்து மீட் பண்ணி அப்புறம் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே போக 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 நவீனுக்கு வந்து என்னோட கேம் பிடிச்சி நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நவீன் உள்ள வந்தாரு. இதுதாங்க நடந்த உண்மை. பிஆர் கிஆர்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஸோ கார்த்தி மூலியமா தான் எனக்கு நவீன் தெரியும். அஹ் கார்த்தி வந்து எப்படி சொல்றது, கார்த்தி செம்ம ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சைலண்ட், ரொம்ப இன்னோசென்ட், ரொம்ப ஒர்க் ஓரியன்டா இருப்பான். ஒர்க்குன்னு ஓடிட்டே இருப்பான். ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். விமல் வந்து வந்துட்டு இருக்கான், இப்போ இங்கதான் வந்துட்டு இருக்கான், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான், என்ன பிக்கப் பண்ண தான் வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்தா அவன் இன்ட்ரடியூஸ் பண்றேன். விமல் வந்து என்னோட எல்லா ஜேர்னிலுமே இருந்திருக்கான். சின்ன இதுல இருந்து ஃபுல்லாவே இருந்திருக்கான். ஸ்டார்ட் பண்ணல, வெளியே உட்காந்து காத்துல இருக்கிறேன். சரி இரு ஏதாவது வரும் லிங்க் போலான்னு. நவீன் கரெக்டா லிங்க் கொடுத்தா இதோ நான் வந்துட்டேன். என்ன பண்றது தெரியாம நவீன் இதோ வந்துட்டான், விமல் வந்துட்டான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதோ இவனுக்கு கொடுத்தேன், அவன் பார்த்தா போயிட்டான். இவனா உள்ள தள்ளி உட்காரு. இது அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம். சாரி, மணிக்கிட்ட இருந்தான் வாங்கிக்கினேன். மணி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதோ வெளியே வந்த பிறக்கும் வந்து நிறைய பேர் மணியோட அப்டேட்ஸும் சரி, அவனோட நல்லதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மணி சார்பா, என்னோட ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் சார்பாகவும், மணி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ், கண்டினியூ. ஹெஃப்ரீனா வந்து இது கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது மீட் அண்ட் கிரீட்ல கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. செம்ம செம்ம அழகா இருக்கு. நான் கண்டிப்பா இதை இதுல மாட்டிப்பேன் ரூம்லயே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபேவரட், செம்ம கியூட்டா இருக்கு. ஸோ இது வந்து கலாட்டா யூடியூப் சேனல் வந்து எனக்காக கொடுத்தாங்க. அப்பா அம்மா அப்பா நான் ஒரு கையில இருந்து எனக்கு அந்த டைட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம, எனக்கு இந்த மொமெண்ட் நீங்க பாருங்க, செம்ம ஹாப்பியா இருக்கும். செம்ம ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இது எனக்கு. தேங்க்யூ கலாட்டா, தேங்க்யூ ஸோ மச். இது தேங்க்யூ. இது வந்து என்னோட டான்ஸ் கிளாஸ்ல வச்சுக்கிறதுக்காக கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இதை கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் வச்சிருப்பா தம்பி. வித் ஆல் லவ். இது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எழுதி இந்த மாதிரிலாம் எழுதி எல்லாம் கொடுத்தாங்க. கண்டிப்பா இதெல்லாம் படிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லாஸ்டா பிக் பாஸ் வீட்ல பார்த்தது. சோ சாரி, நான் வந்து சும்மா டைப் பண்ண பாடுவான்னு நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஸ்வீட். தேங்க் யூ. ஏங்க அந்த சாங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நேத்தே காமிச்சு பாடுங்க. என் ஃபேவரட் சாங் இது. தச்சுக்கோ தச்சுக்கோ தங்கமே தச்சுக்கோ, கோச்சுக்கோ கோச்சுக்கோ கூடவே கோச்சுக்கோ, கண்களிலே தீ கன்னத்திலே பாலங்கத்திலே பூ, ஆடையிலே தாழந்தபுரம் உண்டு, ஆலிங்கனம் உண்டு, ஆனந்த லீலைகளாயிரம் தானுண்டு. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, தச்சுக்கோ கோ கோ தச்சுக்கோ தங்கமே தச்சுக்கோ, கோச்சுக்கோ கோச்சுக்கோ கூடவே கோச்சுக்கோ. நேத்துக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணேன். நான் சரி மணி ப்ரோக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா நம்ம பாடி அனுப்பணும். பிகாஸ் சோ மெனி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் பாடி அது. பட் தேங்க்யூ அந்த பாட்டு கேட்டதுக்கு. எனி டைம் லைக் நான் என்னோட ஃப்ரீ டைம்ஸ்ல எல்லாம் அந்த வீடியோஸ் வந்து போட்டு நான் பாத்துட்டு இருப்பேன். எனக்கு நிக்கில் மேத்யூ அண்ணா பாடின பாட்டுங்க ஆகட்டும், நீங்க பாடினது எல்லாமே நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் செப்பரேட்டா. அதெல்லாம் நான் கேட்டுட்டே இருப்பேன். உங்களோட பெரிய ஃபேன். பிக் பாஸ்ல வந்து நீங்க கலக்கிட்டேல். மச் லவ் டு யூ. யூ ஹேவ் டு கோ கிரேட்டர் ஹைட்ஸ். அவ்வளவுதான். நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா உங்களை பாக்குறேன். சோ நீங்க நிறைய அப்படியே ஹைட்ஸ் போயிட்டே இருக்கணும்னு நான் வந்து விஷ் பண்றேன் உங்களை.
தேங்க்யூ மாலுஜி, தேங்க்யூ ரொம்ப 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 நன்றி. தேங்க் செம்மையா பாடிட்டீங்க, வேற லெவல்ல பாடிட்டீங்க. சான்ஸ் இல்ல, அதை நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, லைவ்ல வந்து பாடுவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆமா நீங்க கேட்டோம்னா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறதுனால பாட முடியலன்னு. சரி சரி, அதுக்கப்புறம் பரவாயில்ல நேத்திக்கு வந்து நான் ஒரு பாட்டு போட்டதுல சம்படி யோர் ஃபேன், நீங்க மணி ப்ரோக்கு வந்து ஒரு பாட்டு பாடி அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அது அனுப்பிச்சிங்களா எனக்கு கமெண்ட்ல போட்டாங்க. தட்ஸ் when I remember, ஐயோ நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் we connected, but I'm happy to do this here. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எனக்கு. தேங்க்யூ ரொம்ப நன்றி, Yes ரொம்ப மணி நன்றி, ப்ரோ. ரொம்ப ஓகே நன்றி. டேக் கேர் Take பை care, பை take பை. எஸ், உங்க எல்லாருமே வந்து லைவ்ல வந்து பார்க்கணுன்றது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது, ஆஃப்டர் பிக் பாஸ் மெயின்லி. ஸோ அடிக்கடி வர முடிஞ்சா வரேன். எனக்கு இந்த லைவ்லலாம் வந்து எப்படி பேசணும் என்ன பண்ணணுன்றலாம் பெருசாக தெரியாது, ரொம்ப ரேர் பர்சன் நான் லைவுக்கு. ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்குமே பெரிய 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 ஒரு ஹாயும் சொல்லிக்கிறேன், பெரிய பெரிய ஒரு பாயும் சொல்லிக்கிறேன். அண்ட் லவ் யூ ஆல் ஸோ மச். நிறைய எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் காத்துட்ருக்கு, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எது பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.